ஓகே, நம்மளோட வாழைப்பூ பிரியாணி பண்ண போகிறோம் இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆகும்போதே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லாயிருக்கும் பிரியாணியெல்லாம் நெய்யில் பண்ணுறது. நெய்யும் ஒரு அதே அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரெண்டும் இப்போ கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெயும் நெய்யும் சூடானோன்னே ஒரே ஒரு பே லீஃப் போட்டுக்கலாம், ஒரே ஒரு ஸ்டிக் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சோன்னே 2 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சது ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துட்டு இதை நல்லா அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் வந்து இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வாழைப்பூவை நான் வந்து நல்ல அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு நிறம்பாட்டம் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு அந்த முன்னாடி ஒரு பளபளன்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், அதையும் எடுத்துருப்பேன். அது எப்படி எடுக்கிறதுங்கிற வீடியோவையும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல் வாழைப்பூவாகவே மோரில் போட்டு வச்சுருக்கேன். மோரில் தான் போட்டுக்கணும், ஏன்னா கருத்து போய்டும் இல்லாட்டி வாழைப்பூ வாழைத்தண்டு அதெல்லாமே. இப்போது இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போது இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா குக் பண்ண போகிறோம். அதோட ரா ஸ்மெல் போய் அந்த வெங்காயம் இன்னும் நல்லா ப்ரௌனாக ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு ஹாஃப் அளவுக்கு வதங்கின உடனே நீங்கள் வந்து இது சேருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்லையே சேர்த்துட்டிங்க அப்படின்னா வெங்காயத்தோட குக்கிங் டைம் கொஞ்சம் கூட எடுத்துக்கும். அதுக்காக நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக மாறின உடனே நான் வந்து ஒரு 2 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியை இதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சீக்கிரம் குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தக்காளி வந்து குயிக்காக குக் ஆகிடும் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா. சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி வதங்கி வரட்டும், விழுதாட்டம், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதாவது மஷியாக தக்காளி வந்து நல்ல மஷி ஆகணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். குக் ஆகட்டும். உங்கள்கிட்ட புதினா இலைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வெங்காயம் அதுக்கு முறையே சேர்த்துக்கோங்க, பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. கொத்தமல்லி புதினா சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது தக்காளியும் மசிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். நான் ஏன் கம்மியாக சேர்க்குறேன் அப்படின்னா நான் வந்து இங்கே ஈஸ்டர்னோட பிரியாணி மசாலா வச்சுருக்கேன், அது சேர்க்க போகிறேன். அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் காரப்பொடி. உங்களுக்கு பிரியாணி மசாலாலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காரப்பொடி ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. எஸ், சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஏற்கனவே தக்காளி வதங்கறதுக்கு சேர்த்துருக்கோம், நல்லா பார்த்து சேர்த்துக்கணும். இப்போது இதை நல்லா இது இப்போ தொக்காட்டம் வரணும், அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா இப்போ குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? இப்போ நான் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உப்பு காரம்லாம் கடைசியாக செக் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு வதக்கிக்கோங்க. நிறைய பேருக்கு வாழைப்பூ அதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம இந்த மாதிரி பிரியாணி மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா
இந்த பிரியாணியில் இருக்கிற ஃப்ளேவர்ஸோடையே சேர்த்து இதையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதோட இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி. ஹெல்தியும் கூட நம்ம வாழைப்பூ சேர்த்துருக்கிறதுனால. இது ஒரு 1 minute வதங்கும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டி தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லா பிரியாணியும் தயிர் இல்லாட்டி இன்கம்ப்ளீட் தான் பிரியாணிங்கிறது. நல்ல தயிரும் சேர்த்துட்டு ஒரு 1 minute அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 1 minute ஆயிடுச்சு. நான் வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 20 minutes நல்ல வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணி 20 minutes ஊற வச்சுருக்கேன். 2 கப்புங்கிறதுனால 3 கப்பு தண்ணியும் இதில் சேர்த்துட்டேன். இப்போது 1க்கு 1.5 தான் மெஷர்மெண்ட்டு. இதில் சேர்த்துட்டு போகிறோம். சேர்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் இப்போயே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிடுங்க. எப்போதுமே இந்த மாதிரி ரைஸஸ் பண்ணுறச்ச அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு கூட இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து சாதமாகறச்ச உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நான் இதை டேஸ்ட் பார்த்துட போகிறேன். பர்ஃபெக்ட், எல்லா டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது. அதனால் நான் இதில் ஒன்றுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும், கொதிச்சு வரட்டும். கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு ரைஸ் குக் ஆகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஒரு ஹாஃப் டன் ஆகிருக்கும். நம்ம போட்ட தண்ணியில் பாதிக்கு மேலே இதுவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு நான் வந்து ஒரு விசில் அளவுக்கு விட்டுட்டு அந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு விட்டுருலாம். நீங்கள் வந்து முதலே அவசர அவசரமாக பண்ணுறீங்க, மூடிக்கணுன்னா 2 விசில் விடணும். இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்கிறச்ச பாதி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ரைஸும் வாட்டரும் ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறச்ச ஒரு விசில் வச்சா போதும். இப்போ நல்லா குக்கரை வாஷர்லாம் செக் பண்ணி இது போடலையா, பெல்ட் கேஸ்கெட் போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு விசில் போட்டுற வேண்டியதான். ஒரு விசில் வந்து அந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போடணுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு விசிலும் வந்தாச்சு, ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக போயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல அரிசி வந்து ஒத்தையாக சூப்பராக ரைஸ் வந்திருக்கு. ரொம்ப எப்போதும் சென்ட்ரலேருந்து கிளறி விடாதீங்க, ஓரத்துலேருந்து அப்படியே எடுத்து இப்படி பூ மாதிரி போடணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒத்தையாக சூப்பராக இருக்குது அரிசி. இதே மாதிரி வாழைப்பூவும் நல்லா இருக்குது பார்க்க. பாருங்கள், வாழைப்பூலாம் ஆயும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு பூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு பூ தெரியுதா, வாழைப்பூ. இப்போது இதிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த எடுத்துடணும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த பாருங்க பல்லன்னு இருக்குல்ல, இந்த இதை எடுத்துடணும். எடுத்தாச்சா, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மொட்டாட்டம் ஒன்று இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடணும். இது 2யும் தான் எடுக்கணும். இது 2யும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி ஆஞ்சு வச்சுக்கணும்.